நாடு சென்று மாலையிலே வீடு திரும்பும் நமது மண்ணை புண்ணாக்கம் நமது மண்ணை புண்ணாக்கம் பெரும் விவசாய குடி மக்களே விவசாய குடி மக்களே விவசாய குடி பெருங்குடி மக்களே ஆமா இல்ல வந்தவங்களே வராம இருப்பவர்களே கூத்து பார்க்க வந்தவங்களே வராம இருப்பவர்களே கூத்து பார்க்க வந்தவர்களே வராம இருக்கக்கூடியவர்களே ஆமா இன்னும் பாட்டவங்களே பாட தெரியாம இருப்பவர்களே என்ன போட்ட தெரிஞ்சவர்கள் போட தெரியாம இருக்கிறவர்கள் யாரு வெத்தலை பார்க்க போட்டவங்களே பாட தெரியாம இருப்பவர்களே இன்னும் விட்டவங்களே விட்டாம கொலாயில என்ன போச்சு சாத்துமரம் பீஸ் போச்சுக்குவா ஆனா சாப்பிட்டு தூங்கலாண்டி கொட்டாய் விட்டவங்களே விடாம இருப்பவர்களே ஆனவங்களே ஆகாம இருப்பவர்களே ஆனவர்கள் ஆகாதவர்கள் என்ன ஆனா கல்யாணம் ஆனவர்களே ஆகாம இருப்பவர்களே எப்ப கல்யாணம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வாலிப சிங்கங்களே ஆமா அப்படி இன்னும் வயசுக்கு வந்தவங்களே வராமல் இருப்பவர்களே வராமல் இருக்கக்கூடியவர்களே எப்பதான் வயசுக்கு வரண்டு ஏங்கி கொண்டிருக்கும் 70 வயசு ஆயாமார்களே வயசுக்கு வந்தவங்களே வராம இருப்பவர்களே வரலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆமா வாலிப பருவங்களே அப்படி சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது சரி 70 வயசு ஆயாமா சத்தம் கேமரா ஓடி சத்தம் சிறியவர்களே பெரியவர்களே அப்பா மர்களே அம்மா மர்களே அண்ணன் மர்களே அக்கா மர்களே அது மட்டும் இல்ல நம்ம நாடக கலையை உலகமெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய அண்ணனாகப்பட்ட சேலம் மாவட்டம் வெள்ளாள கருப்பூர் வெள்ளாளப்பட்டிலிருந்து வந்திருக்க யூடியூப் சேனல் செல்வண்ணன் அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் சரசு நாடக சபா ஆமாங்க இளையராமர் நாடக சபா கரும்புரையை சேர்ந்த இஞ்சி மாத்திரை செல்வ மாத்திரை கலைகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளே குரங்கு தான் பிறந்தோம் யாருக்கு அண்ணன் யாருக்கு அண்ணன் என்ன அண்ணான்னு சொல்லுங்க நீ நான் ஓட்டிட்டு போறதுமா இல்ல ஓட்டிட்டு தான் போறதுமா இல்லவே இல்ல சின்னாயிட்டு போயினா இல்ல பெரியம்மா போயினா இல்ல சித்தப்ப மகனா இல்ல பெரியப்ப மகனா கேட்ட வகையில நான் ஓடுறேன் அடிச்சாடியே துணியில போச்சு வா போய் அது எங்க கிழியுது அட துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்ற டேய் சரி அண்ணன் கூப்பிடுடா
கூடாது. அப்பவே எனக்கு கோபம் வரும். அப்படியா? ஆமா. வாங்க மாமா வணக்கம். அவன் எங்கடா ஒண்ணு அடிக்கிறான், ரெண்டு பேரும் கபடி தானே விளையாடுறீங்க. முதல்ல அண்ணான்னு சொன்னேன். சரி மாமாங்கிறேன். அவன்கிட்ட பொண்ணு எடுத்துக்கிறான். என் பொண்ணு நீ கட்டுக்கிறியா? என் தங்கச்சி கட்டுக்கிறியா? இல்ல நான் உன் அக்காவை கட்டுக்கிறேன். இல்ல மாமா பையனா? இல்ல அத்தா பையனா? எந்த வகையிலடா ஒண்ணு கூட உட்காந்து பேசிருப்பேன். எந்த வகையில மாமா நீங்க வேணா மோசமா இருக்கும். அவனை வர சொல்லலாம். அடிக்க மாட்டான். உடம்பு இருக்குதே இவ்வளவு ஒல்லியா நிறைய வாட்ச் அப்படியோ வேர்ல்டு கஞ்சி நிறைய வேர்ல்டு கஞ்சி அவனோட மாதிரி மாமனி கூடாது. மாமனு கூப்பிட கூடாது. ஆமா அப்படியே கோவருது. ஆமா மாமனி கூப்பிட்டு அடிக்கலாம். வாங்க பெரிய புண்டை அறுத்து போட்டு 5 ஊருத்துனா ஆளும் ஜெயிச்சுன்னு போடுறான். கட்டி போட்டுக்கிறது 3 இறங்குன்னு அதை விட 3 சேர்த்தோட ஒரு ஆளுக்கு பெரியமாள் நான் வச்சுக்கிட்டு இருந்தேனா? பெரியமாள் வச்சுட்டு இருந்தேன். பெரியமாள் செத்து போயிட்டாடா. குடியிருக்குதா? குடியிருக்கிறதுல போய் என்ன பண்ண போற நீ? தண்டாங்கு பூக்கு பூக்கு தண்டாங்கு பண்ண முடியாது. அப்படி எப்படி பெரிய பண்ண? எப்படா பெரிய பண்ண? பெரிய பண்ணி கைத்து கொஞ்சம் பெருசா இருந்தா பெரிய பண்ணி கூப்பிட்டு பெரிய பண்ண பேச கூடாது. பெரிய பண்ணி கூடாது. கேமரா ஓடுது. கேமரா ஓடுது. எங்க உட்காரு எங்க உட்காரு அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரிய சித்தப்பேன் எப்படி போட்டு கூப்பிட்டு அடிக்கிறான் சாமி. இவங்கிட்ட எப்படி அடி தப்பிக்கிறது? 2026 தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல 2026 கம்ப்யூட்டர் நாகரிகமான காலத்துல மதிப்பு மரியாதை நாகரிகமா கூப்பிட்டாங்க. மதிப்பு மரியாதையா லேடிஸ் மாடல் போட்டு கூப்பிடுங்க. லேடிஸ் மாடல் லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் மாடல் அப்படி இத போட்டு கூப்பிடுறீங்க. ஆனா கோயிலுக்கு
எங்க அம்மா கிட்ட யாரு போறது? அவங்க கொண்டாடிட்டு யாரு போறது? எங்க அம்மா கிட்ட யாரு போறது? இவங்க அம்மா இவன் தங்கச்சி எனக்கு. அதுக்குள்ள கோமாளி செத்து போயிட்டான். இனிமேல் இவன் பொண்டாட்டி போல நம்பிட்டான். பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறவன் இவன்டா. அதே சுதாகர் சுதாகர் நான் இல்லாட்டி என்னடா சொன்ன அப்படியா? ஆமா, நாங்க தான் வாடகைக்காரு. ஒரு 2500 ரூபாய் பேசிடுவேன். கூச்சால வச்சிருக்கிறவன் நீ போறா மண்டைக்கும் நல்லா இருக்கிறேன். விட்டு வரேன். தங்கிட்ட போறேன். அவன்டா என் தங்கிட்டு போறேன். சரி, பேச மாட்டியா? நீ என்ன வேலைக்கு வந்தாங்க? நீ என்ன வேலைக்கு வந்தா? சோறு திண்டியா? சோறு தின்னா வீட்டு பணம் உண்டு. என்ன வேஷம் போடுவ? என்னப்பா சொல்றான்? ஓம்பு வேஷம் போடணும். ஓம்பு வேஷம் ஓம்பு வேஷம் ஓம்பு வேஷம் வீட்டுல என்ன போன அவன் அடிக்கிற அளவுக்கு சாட்டு ரெடியா இருக்குதா? சாட்டு இல்ல அந்த கருத்துக்குள்ள இருந்தா எங்க வந்த நீ? சோறு திங்க. சோறு திங்கிறதுக்கு நல்லா காது நல்லா கேக்குமா? நீ என்ன வேஷம் போடுவ? நானா பூத வேஷம் போடுவேன். அதெல்லாம் கேக்குதடா. என்னடா வேஷம் போடுவ நீ? நான் பூத வேஷம் போடுவேன்டா. அதனால பூத வேஷம்.
வர வேகத்துல அவசர அவசரமா கூப்பிட்டீங்க. சரி தண்ணி ஊத்திக்கிட்டேன். சட்டி போடாம வந்துட்டேன். சட்டி போடாம அடிக்காத. அப்படியா அடி மாட்டேங்க. அப்படியா? ஏஜி. அப்படிதான் இப்ப அந்த காலத்துல வாங்க எடுத்து வீட்டுக்கு வந்தா வாங்கி தாண்டி வாங்கிட்டு இப்படி கும்பிடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல. ஆனா கிணத்து போக்காடே சரி அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் கேக்குறேன் சொல்றது. சாமி என்ன பண்ண? கீழே மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டீங்கன்னா தெளிஞ்சிருங்க. கூட்டாட கூப்பிட்டா என்ன குடிச்சு ஷாரப்பா மாட்டேங்க. என்ன குடிச்சிட்டு கேக்குற? மேல வந்தது 4 லிட்டர். மேல வந்தது 4 லிட்டர். ஆமா. கீழ வந்தது 3 லிட்டர். 3 லிட்டர். ஆமா. 4 3 7 கலந்து குடிச்சிட்டு சரியா 1 மணிக்கு ராத்திரி சரியா 1 மணிக்கு 1 மணிக்கு 20 செட்ல இருக்கிற 25 பேர் எந்த பிடிச்சு ஊம்புனா ஒருத்தனுக்கு 10 மாடாது என்னாகுறா? டேய் என்னது போய் என்னைய பத்தி தூணா வாக்கியமா தூக்கும் போவோம். அண்ணா வீண் வார்த்தைகள் போகட்டும். நான் மட்டும் வந்தனே. நான் கேட்ட பேர் என்ன? அப்படியே ஆமாங்க. எனக்கு 4 பேர். என்னென்ன? அங்கதான் விகடரி கட்டிக்கிற கோமாளி. ஓ நீங்க கோணமோளி. ஆமா கோணமோளில அந்த காலத்தோட போச்சுடே. எடுத்தீங்கன்னா வலுப்பு சாட்டு எடுத்தா எனக்கு பேச்சு வராது. அப்படியா? ஆமா எனக்கு முடியாது. அண்ணா இப்படி 4 விதமா அழைப்பார்கள். நீங்க கோமாளி வேஷக்காரரு. எங்க அப்படியே எடுத்துட்டாலும் இன்று எதற்காக என்ன காரணம் ஏன் எதற்காக கூத்து வைத்திருக்கலாம்? காளியம்மனா? காளியம்மன் பண்டிகை. அவர் சீட்டு கொடுத்துருங்க. காளியம்மனுங்க சீட்டு கொடுத்துருங்க. பூர்வக்கோட்டை ஸ்ரீ சக்தி காளியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஒற்றுமட்டால் கூடி வாழ்ந்தால் சேர்ந்து கெடுவாருமில்லை பிரிந்து வாழ்வாருமில்லையா? அப்பளவை கேட்ப தேவற்றார் தாய்மார்களும் தந்தைமார்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாடகம் அரங்கேற்றோம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம்? அருமையான நாடகம். அப்படியா? ஆமா அருமையான நாடகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் நாடகம். அது எந்த புராணத்துல வருது?
பச்சை நாடகம். ஐயோ அப்பா எந்த கேள்விடா கேட்டா எந்த கேள்விடா நான் கேட்டேன்? ஏய், ஏய், அண்ணா ஏய். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? வனபத்ர காளியம்மன் பிறப்பு, வனபத்திர காளியம்மன் பிறப்பு. முனியப்பன் சண்டை. ஓ, முனியப்பன் சண்டை. என்ன நாடகம் சத்தமா சொல்லு. என்னது? வனபத்திர காளியம்மன் பிறப்பு. நான் கேட்பேன், என்னவே கேளு. ஏய், முனியப்பன் சண்டை. வனபத்ர காளியம்மன் பிறப்பு, பிறப்பு. முனியப்பன் சண்டை. ரெண்டு நாடகம். ஒரே நாடகம்டா. அட, ஒரே நாடகமா? ஒரே நாடகத்துக்கு ரெண்டு தலைப்பு. சரிங்க. இந்த நாடகத்தில் ஏன்? முதலாக யாரு? தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி வற்றொன்று சொல்லக்கூடிய சரி. உலகத்திற்கு ஒரே அதிபதியாக திகழக்கூடிய யாருங்க? மன்னன் தேவேந்திர வர போறாரு. அட, தேவேந்திர. ஆமா, என்கிட்ட பேசும்போது அந்த ஆள்கிட்ட பேசினா பக்கத்து மேல சாத்தி போடுவாரு. அப்படியா? ஆமா, அவ்வளவு பெரிய ஆளா? என்ன? தேவேந்திர மன்னர் வருகிறார். தேவேந்திர மன்னன் வராரு. ஏங்க, ஓய், அவர் இப்போ வருவாரா ஆ, இல்ல செத்து போய் வருவாரா? நம்ம வரும்போது பாக்குற சொர்க்கிறதும் ஆமா ஆமா. அந்த சொர்க்கிறத்துல தூக்கிட்டு போறாங்க, பின்னாடி பொறி அடிச்சுட்டு போறியா? ரெடி வாங்க நம்ம போவோம். இப்ப வருவாரா சத்த கழிச்சு வருவாரான்னு கேள்றான். அண்ணா, ஓய். நான் உள்ள போனா ஐயா வெளியே வந்துருவாரு. ஏன் கொலை கேஸா கற்பழிப்பு கேஸா கஞ்சா கேஸா? சாராய கேஸ். அப்படியா? இல்ல, ஜாமீன் நீ உள்ள போனா வெளிய வர்றீங்க. இல்லையா? ஓய். நான் அரண்மனைக்குள்ள இந்த அரண்மனை திரும்பி பாரு. ஓ, இருந்தா. ஆமா. நான் கிழிஞ்சு ஜீன்ஸ் துணி கட்டிக்கிட்டு நான் அரண்மனைக்கு ஓட்டையே கிடக்குறா. டேய், கலை கூடண்டா. சரி, இருக்கட்டும், ஏதோ ஒரு கூடம். இந்த கலை கூடத்துக்குள்ள நான் உள்ள போனா ஐயா வெளியே வந்துருவாரு. வெளிய வந்துருவாரு. ஆமா. அப்படியா? ஆ. சரி, வந்து. கேளுங்கள் சபையோர்களே. சபையோர்களே. இவ்விதமாக மன்னனாகிய தேவேந்திரன் சபைக்கு தர்பார். ஏய், அப்படியா?